கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதியாக சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரித்துக்கிறார். ஜென்ம சனி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜென்ம சனினாலே ஒரு பயம் எல்லாத்துக்கும் வந்துடுது. அதே சமயத்துல விரைய சனியும் அவர் தான், 7 நாடு சனியும் அவர் தான். என்னடா இருக்கிற ஒரு சனியவே தாங்க முடியலையே, 7 நாடு சனி வேற, விரைய சனி வேற, ஜென்ம சனி வேற, இத்தனை பேர் மேல உட்காந்துன்னா சனி பகவான் இங்கயா ரூட் மாதிரி வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்கிற நிலைமையில தான் மீன ராசிக்கு போயிருக்கும். ஒரு யதார்த்தமான ஒரு பயம்ங்கிறது மனிதனுக்கு வரத்தானே செய்யும். தன்னால் ஒரு காரியம் சாதிக்க முடியவில்லை என்றால் தன்னம் ஏதோ குறை இருக்கிறது, அந்த குறைக்கு என்ன காரணம் தேடுறாங்க. அப்படி தேடும் போது ஜோசியிட்ட வர்றாங்க. ஜோசியை பார்த்து ஐயா உங்களுக்கு 7 நாடு சனி நடக்குது, விரைய சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, என்னையா பண்ணுது, என்ன பண்ணுன்னு தெரியாது நம்மகிட்ட வந்துருக்கேன். அவனை போட்டு உருட்டுறது, மிரட்டுறது, குச்சனூருக்கு போங்கிறது, திருநள்ளாருக்கு போங்கிறது, எல்லா இடத்துக்கும் தேவையில்லை அவனை அலக்கழிச்சுட்டு உட்காந்துருப்பான். அவன் இருக்கிற வேலையை பூரா விட்டுட்டு அங்க இங்க பறந்துகிட்டு இருப்பான். இந்த ஜென்ம சனி நடந்தாலும் சரி, 7 நாடு சனியில தான் பல பேருக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அனுபவ ரீதியா பார்க்கும்போது 7 நாடு சனி தான் பலருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. நாம அப்போ சனியை பொறுத்த ஒரே கான்செப்ட், 12 லக்னத்துக்கும் சொல்ற ஒரே கான்செப்ட். சனியை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாமல் நேர்மை நெறியோடு உனக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை, உனக்குன்னு ஒதுக்கப்பட்ட குடும்பத்தை, உனது செயல்பாடுகளில் அனைத்திலுமே நீங்கள் தர்ம நெறியை கடைபிடிங்கள். சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சனி பகவான் அடிமட்ட கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் ஒண்ணுக்கு முத்து ஆசனம் கொடுக்கப்பட்டது, ஒருத்தனுக்கு மரகத ஆசனம் கொடுக்கப்பட்டது, ஒருத்தனுக்கு மயிராசனம் கொடுக்கப்பட்டது, ஒருத்தனுக்கு பவனாசனம் கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசனங்கள் கொடுக்கப்பட்டது. சனிக்கு இரும்பு ஆசனம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதுல அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டார். இரும்பு ஆசனத்தை பத்தி அவர் கவலைப்படல, சந்தோஷப்பட்டுக்கிட்டார். இன்று முதல் இரும்பு என்ற உலோகம் எனக்கு மிகவும் பிரீதி அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார் அவர் உடனே. அப்ப சனியின் தாக்கத்தில் உள்ளவர்கள் இரும்பு வஸ்திரங்களை அதிகமாக பயன்படுத்துவது நல்ல விஷயம். கருப்பு நிற வஸ்திரங்களை பயன்படுத்துவது நல்ல விஷயம். மீன ராசிக்காரங்கள் ஏற்கனவே குருவோட ராசி, குருவுக்கும் சனிக்கு சமம் தவிர பகை கிடையாது. அதனால இப்ப பர்னிச்சர் கடையில வேலை பார்க்கறாங்க, இரும்பு ஸ்டீல் வியாபாரங்கள்லாம் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் அவங்க எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் டீப்பா இறங்கணும், கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்தணும். இதை செஞ்சா நல்லா இருக்கும். நீங்க அப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும், மீனராசி ஏற்கனவே கடல் ராசி. அப்ப கடல் ராசி அப்படிங்கும்போது என்ன, கடலில் பொழப்பு நடத்துறவங்க, கடலில் பொருள்கள், கடலில் கிடைக்கக்கூடிய பொருள்கள், இந்த சிப்பி, பாசி, மணி என்னெல்லாமோ கிடைக்கல. கடல் இந்த ராமேஸ்வரம் ஊருக்குள்ள போனா கடற்பொருள்களால் ஆகக்கூடிய இந்த செயின் ஆகட்டும், மோதிரம் ஆகட்டும், பிராஸ்லெட் ஆகட்டும், வீட்டில் போடக்கூடிய சாண்டர் ஆகட்டும், எல்லாமே கிடைக்கும். ஸோ அது மாதிரி பொருளை நீங்க அதிகமாக பயன்படுத்துங்க. மீனவர்களுக்கு உதவிகரமாக இருங்க. ஏன் மீன் வியாபாரமே ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா ரொம்ப பேரம் பேசாதீங்க. மீன் வியாபாரத்தை ரொம்ப பேரம் பேசாதீங்க. அடிமாட்டு விலைக்கெல்லாம் கேட்காதீங்க. நீங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடல்ல போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களால தான் உணர முடியாது. அதுக்கு தகுந்தபடி நீங்க நடந்துக்காங்க. நீங்க அதே சமயத்துல ரொம்ப ஆடம்பரமான ஆடைகள் எல்லாம் போட்டுக்காதீங்க. சிம்பிளா இருங்க.
லைட்டா அருமையா ஒரு சட்டை போட்டுட்டோம், ஒரு ஃபேன் சட்டை போட்டுட்டோம், ரைட் ஓகே. ரொம்ப மோதிரம் கீதரம், கழுத்து நிறைய செயின், கை நிறைய இது பிரேஸ்லெட், அது இது மட்டும் இந்த பந்தா பண்றதை விட்டுட்டீங்கனாலே மீனராசிக்காரருக்கு இது அற்புதமாக இருக்கும். இங்கிருந்து வாட்ச் மகன்னு கட்டாதீங்க, கையில மோதிரம் தான் கட்டி வச்சிருங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும், 7.5 சனி இருந்தா கூட பரவாயில்ல, ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் கட்டிக்கலாம். ஏன்னா சனி பகவான் மேசை போயிட்டாலும் ஜென்மச்சனி தீர்ந்துருமே, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க கொஞ்சம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாம, ரொம்ப பந்தா பண்ணாம, யதார்த்தமாக நீங்க கொஞ்ச நாளைக்கு வாழ்வதற்கு பழகிக்கொள்ளுங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் என்னைக்குமே இருக்கும். அந்த தாழ்வா காலத்தை நம்ம தாழ்ந்துட்டு தான் நம்ம நினைக்க கூடாது. ஏற்றமான இடத்துல நம்மளோட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. இது ரெண்டுமே ஆபத்தான விஷயங்கள். இதுல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பு உங்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. அதே சமயத்துல என்ன தெரியலன்னா, சனி பகவானுக்கு ஹனுமான் சாலிசா நிறைய படிங்க நீங்க. ஏன்னா குருவோட வீட்டை சனி இருக்கிறதுனால ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப ஹனுமான் சாலிசா நிறைய படிங்க நீங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஆஞ்சநேயருக்கு கூட ராமநாமாவை ஜபம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு ராமநாமாவை ஜபம் பண்ணால் ஆஞ்சநேயருக்கு பிரீதி. ஆஞ்சநேயருக்கு பிரீதி ஆச்சுன்னா ஆஞ்சநேயோட பக்தர்களையே சனியால கூட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹனுமாருக்கு ஏன்னா நவகிரகங்களை அடைஞ்சு ஹனுமார் தான் விடுவிச்சார். அதனால ஹனுமாரை தொழுபவர்களே நான் என்றும் பாதிக்க மாட்டேன்னு சனி பகவான் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாக்கு பிரகாரம் பார்க்கும்போது நீங்க ஆஞ்சநேயர் தொழுதீங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போங்க. உங்களால முடிஞ்சா வெண்ணெய் வாங்கி கொடுங்க, சிந்தூரம் வாங்கி கொடுங்க. நீங்க வெத்தலை வாழை செலவு முடியும்னா வெத்தலை வாழை வாங்கி கொடுங்க. நீங்க இதெல்லாம் உங்களுக்கு அற்புத அற்புதங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இல்ல நீங்க எங்கேயாவது வானரங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வானரங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. நீங்க இதெல்லாம் சனிபகவான் ரொம்ப பிரீதியான ஒரு விஷயம். எள்ளுருண்டை ரொம்ப பிடிக்கும் சனிபகவானுக்கு. அந்த காலத்துல சிவன் கோயில சனிக்கிழமை தோறும் எள்ளோதரைன்னு ஒரு ஐட்டம் போட்டாங்க. இப்ப அந்த எடுத்ததே காணும், எந்த கோயிலையுமே காணும். ரொம்ப அருமையா இருக்கும். நாங்களாம் சின்ன குழந்தையில வீட்டை சாப்பிடவே மாட்டோம், அந்த எள்ளோதரைக்கா போய் லைன்ல போய் நிற்போம் கோயில்ல போய். அவ்வளவு அழகா அருமையாவும் இருக்கும். அதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாமே சனிக்கு பிரீதி. அப்ப இந்த தர்ப்பணத்துக்கு போறாங்க, காசிக்கு போறாங்க, அவ்வளவு எள்ளு வாங்கி கொடுங்க. ஐயா நீங்க தர்ப்பணம் பண்ண போறீங்க, இந்த எள்ளையை கொடுங்க, தர்ப்பணத்தை சேர்த்துக்கோங்க சொல்லி கொடுங்க. நீங்க இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் என்னன்னா, எள் அப்படிங்கிறது முன்னோர்களின் கர்மவினையை தீர்க்கக்கூடிய ஒரு தானியம். தானியங்களே உயர்வான தானியம் அதுதான். 2 எள் இவ்வளவு 7 எடுத்து விட்டு தண்ணி விட்டாலே போறோம், முன்னோர்கள் காரியத்தெல்லாம் தீர்ந்துடும். அப்ப அதுக்கு நீங்க கர்மவினை, உங்க கர்மவினை குறைவதற்கு சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். சனியின் நட்சத்திரத்தில் சனி பகவானுக்கு எந்த காப்பு சாத்துங்க கோவில்ல. இதெல்லாமே செஞ்சீங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான நற்பலன் கிடைக்கும். 7 நாடு சனியை பற்றியோ, விரைய சனியை பற்றியோ, ஜென்ம சனியை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.